இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், நீங்க இப்ப நேற்று நடந்ததை எல்லாம் மறந்துட்டீங்கன்னு வைங்களேன். அப்ப உண்மையிலேயே யதார்த்தத்தில என்ன அர்த்தம்? நேற்று நடந்ததெல்லாம் மரணிச்சு போயிட்டு இல்லையா? உண்மையில மரணிச்சு போயிட்டா இல்லையா? மரணம் என்றா உஸ்தாது சொல்றாங்க, மறதி என்றார் சொல்றாங்க. அப்ப மறந்து போறதுதான் மரணம். அதாவது இல்லாமாகிறது மரணம் என்று சொல்லல உஸ்தாது. இல்லாமாகிறேன்டா அது இனி இல்லை, அது வரவே வராது. எந்த இடத்துக்கு போறது சொல்லு, இது மறந்து போறது. மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால் மரணத்தின் அச்சம் தோணாது. அப்ப இப்ப நீங்க நேற்று நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, இன்னைக்கு இந்த பாட்டின் படி அதெல்லாம் மரணிச்சிட்டு அர்த்தம். அப்படி என்ற மொத்தத்துல நாம இறந்த காலம் என்று சொல்றது சரி வாய்ப்ப, இறந்து போயிட்டு அவர் இறந்து போயிட்டார் என்று சொல்றதும் நேற்று நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டு என்று சொல்றதும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்ப கொஞ்சம் வித்தியாசம் முழங்க. இது பௌதிகத்துல நடக்குது, அந்த மறந்து போறது சூட்சுமத்துல நடக்குது தானே என்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் வருமே அல்லாம. மற்றபடி மறந்து போறதும் இறந்து போறதும் ஒரே விஷயம்தான். இப்ப நேற்று நடந்ததெல்லாம் இறந்து போயிட்டா, இறந்து போயிட்டு வெப்பமே. அப்ப மறந்து போயிட்டு அதுக்கு இறந்த காலம் வேண்டாம், இறந்து போன காலம் இனி வராது இல்லையா? இத அறிஞ்ச யாரு? அப்ப நீங்க மறந்து போக்குள்ளேயும் நீங்க இருக்கிறீங்க தான். மறந்து போன விஷயம் நினைவுல இருக்கக்குள்ளேயும் நீங்க இருக்கிறீங்க. அப்ப இப்ப மறந்து போன மரணிச்சவரா அறிஞ்சதே அது எப்படி வரும்? அவர் ஏகத்துல உட்கார்ந்து அதை ஞாபகப்படுத்தியிருப்பார். அப்ப இப்ப ஏகத்துல இருந்து நினைவுபடுத்தினவரு என்ன நினைவுபடுத்தினத்தை மறந்தார். ஆனா ஏகத்தில இருக்கிறவர் மரணிச்சாரா? அவர் மறக்க மாட்டார். அதைத்தான் நான் கேட்டேன். இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன பதிலுக்கு இப்ப நீங்களே நேர்புறனான பதில சொல்றீங்க. அந்த மரணிச்சவர் தான் மறந்தாருண்டுவா நாம சென்ன ஏற்கனவே. இப்ப பார்க்கக்குள்ள மரணிச்ச வெறும் மறக்கல, இருந்த வெறும் மறந்திருக்காரு. அப்ப என்ன செஞ்சிருக்காருண்டா, மரணம்ங்கிறது இல்லாட்டி அந்த மரணம்ங்கிறது ஜீவனுங்கிறது மறதி என்றவர் அறிஞ்சிருக்க. தன்னை மறக்கிற நிலைதான் மரணம். அதான் அறிஞ்சிருக்காரு. இப்ப அப்ப உஸ்தாத் எப்படி எழுதுறாங்க? இப்ப மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிந்தால், இப்ப மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிஞ்சவரு மரணிக்கிறவரா? இல்ல. அண்ணா அப்ப அவர் ஹயாத்தோட இருக்காரு. சரியா சாயிட்டானா? அவரும் அப்ப அவரு மறந்திருக்காரு. இத நான் இப்படி மரணிச்ச என்கிறத மறந்திருக்காரு. அப்ப இனி அவருக்கு மறந்துட்டாருன்னா இனி மரணம் இல்லை. இப்ப அது ஞாபகம் வாரத்தால நான் மரணிக்க. இது மலேசியா நினைக்கவானா நீங்க இப்படி படுகுதுண்டா பெரிய விஷயம் உங்களோட கல்வெல்லாம். இப்ப ஞாபகம் வந்தா மறக்கணுமா இல்லையா? இப்ப ஒரு அளவான வயசுல யாரையாவது ஞாபகப்படுத்தின பழக்கம் எல்லாம் இருக்கா? இருக்குமல்ல, இல்லாம போகுமா? அப்ப இப்ப அதெல்லாம் என்ன செய்து மறக்குது. அப்ப ஞாபகப்படுத்தினத்தால மறக்கணும்ங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கும். அப்ப இப்ப நாம முதல் செஞ்ச வேலை என்ன? மறந்ததா ஞாபகப்படுத்தினதா? ஞாபகப்படுத்தினதா. அப்ப இப்ப மொத்தத்துல சரியா
அறியணும் என்று நாடினது நினைவுல, நினைவு வெளியானதும் நினைவுல. நினைவு மொத்தத்தில நிலையா இருக்கிறது நினைவுலாம். அப்படி இருக்கிற நான், சரியா, நினைவுல நினைவாக இருக்கிற நான் என்ன நினைச்சதுதான் ஞாபகப்படுத்தினது என்று அர்த்தம். நினைவுல நிலையாக இருக்கிற நான், இப்ப நான் ஏகம். நினைவோடு சிந்தித்து பார்த்தா அவருக்கு ஒரு ஹக்கு வழியாகும், ஒரு உண்மையோடு வழியாகும். என்ன தெரியுமா? நான் நிறம் தோற்றம் பெயராக ஒரு நிலையான பொருளா நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிலை புரிபடும். அவர் அதை உணர்வார். இது பௌதீகத்தை கொண்டு, கட்டுண்ட புலனை கொண்டு ஒரு பௌதீகத்தில வெளியாகிற விஷயம் இல்லை. இது ஒரு சூட்சுமமான விஷயம். தன்னை அறிந்து கொள்வது, தன்னை அறிந்து கொள்ற இடம் இது. நான் யார் என்று என்ன அறிந்து கொள்ற அந்த இடம். இப்ப இவர் என்ன நினைவாக நான் இருக்கிறேன், நிலையா இருக்கிறேன் என்கிற அந்த இருப்பை பெற்றுக்கொள்றேன். இப்ப உண்மையில் இவர் எப்படி இருக்கிறார்டா ஏகம். இன்னைக்கு அவரை நான் என்று எடுத்தாலும் ஏகம்தான், நினைவை நான் என்று எடுத்தாலும் ஏகம்தான், உணர்வை நான் என்று எடுத்தாலும் ஏகம்தான், எண்ணத்தை நான் என்று எடுத்தாலும் மொத்தத்திலே ஏகம். அப்படி இருக்கிற அந்த நிலையில நான் யார் என்று சொல்லி தன்னை ஒருக்கா அறியணும் என்று சொல்லி நாடி இருப்பாரா இல்லையா? நாடினரா இல்லையா? தன்னை அறிய நாடினா தன்னை யார் என்று சொல்லி அறிய நாடினார் என்றுதான் அர்த்தம். அப்படி நாடக்குள்ள அவர அறிவுல அவரை நினைச்சு பார்த்தா, நினைக்கிற இடத்துக்கு வந்தா அவர் இப்படி இருக்க மாட்டாரா நினைவுல? இப்ப நீங்க அந்த நினைவுல அவன், அதாவது ஏக வியாபகமா இருக்கிற நான் உள்ளது, நான் எனும் ஏகம். அந்த நான் இல்லாட்டி அவன், அந்த நானைத்தான் சொல்றேன் அவன் என்று, எங்கேயும் கற்பனை போயிடுவான். அவன் சரியா தன்னை அறிய நாடி தண்ட அறிவுல எண்ணியா வெளியானான், பிம்பமா வெளியான. பிம்பமா வெளியானேண்டா இன்னைக்கு என்ன எடுப்போம்? தோற்றமா வெளியானா. எங்க? அவன்ட அறிவுல. சரியா? இப்படி அவன்ட அறிவுல அவன் பிம்பமா வெளியான. அது தன்னை பிம்பமா வெளியானது அவன் அறிவுல நடந்த விஷயம். இது காலத்திலேயும் இடத்திலேயும் கட்டுண்ட விஷயம் இல்லை. சரியா? அப்படி வெளியான அது காலத்திலையும் இடத்திலையும் கட்டுணுற நிலைக்கு வரக்குள்ள, அந்த நிலையை பிறக்குள்ள அது என்ன செய்யுதண்டா, இவன் வெளிப்படுத்தினவன் தன்னிலான வெளிப்படுத்தினான். தன்னில வெளிப்படுத்தின அவனும் உயிருள்ளவன், அவன்ல வெளிப்பட்டதும் அந்த உயிர்லான வெளிப்பட்டிருக்கு. அங்க வேற எதுவுமே இல்லை. அதுதானே அறிவு, அதுதானே நினைவு. அப்ப அந்த நினைவுல தன்னை அவன் என்ன செஞ்சிருக்கான்? இருக்கிறதாக பிம்பத்தை கண்டிருக்கான். அது விளங்குதா? விளங்காட்டி உதாரணம் மட்டும் சரியா? உதாரணத்துக்கு இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் இல்லாட்டி ஒரு 10 மணித்தியாலத்துக்கு முதல் நீங்க எங்க இருந்தீங்க என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க இருந்தீங்கன்னு யாரு நினைச்சு பார்க்கணும்? நீங்க அந்த பதில் தான் சரி, சொன்ன பதில் சரி, பொருத்தமா சொல்லிக்கிறீங்க. என்ன இப்ப நான் நினைச்சு பார்த்த உடனே என் நினைவுல நான் எப்படி தெரிகிறேன்? ஒரு பொருளா தெரிகிறேனா பிம்பமா தெரிகிறேனா? பிம்பமா தெரிகிறேன்.
பிம்பமத்தானே தெரிகிறேன். அங்க இப்ப நான் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற நான் தானங்க பொருள். அதை நினைச்சு பார்க்கிற நான் தான் பொருள். அந்த நினைவுல தெரிகிறது பொருள் இல்ல, அது என்னுடைய பிம்பம். அந்த பிம்பத்தை நான் நினைச்சு பார்க்கக்குள்ள அந்த பிம்பத்தை நினைச்சுக்கிட்டு அதை நான் என்று நான் ஒரு உணர்றேனா இல்லையா? இல்ல, அப்படி உணர்றதால அது தன்னை நான் என்று உணருது. இப்ப நீங்க உணர்வோ கொடுத்திருக்கிறீங்க இரவலாருக்கு. கரெக்டா? சரிதானே? இப்ப நீங்க அதை அப்ப நினைக்கையும் இல்ல, சரியா? அந்த நினைவுல அந்த பிம்பத்தை நீங்க பார்க்கையும் இல்லைன்னா இப்ப நானுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்திருப்பீங்களா அதுக்கு? இப்ப கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பிம்பத்தை நீங்க நான் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த விஷயத்தில ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க. இப்ப நான் விளங்கப்படுத்தின விஷயத்தை இப்ப புரிய வைக்க, ரெண்டும் ஒரே விஷயம்தான். இது டக்குன்னு புடிபடாது, இது அறிவில்லை. இப்ப திரும்ப எடுத்து பாருங்க, திரும்ப இன்னொரு காடுங்க, அதுல இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு 10 மணி நேரத்துக்கு முதல் எங்க இருந்தீங்க? இப்ப இந்த இப்ராஹிம் நானா விடுப்போமே, எங்களெல்லாம் இருக்கல, நாங்க எல்லாம் வீட்டை இருக்கிறார்கள் தானே, நினைக்கிறேன் ஐநைக்குத்தான், இருக்கிறேன் ஐநைக்குத்தான், படுக்கிறேன் ஐநைக்குத்தானே. இப்ப இப்ராஹிம் நானா எடுக்கலாம். நம்ம ஒரு 10 மணி நேரத்துக்கு முதல் எங்க இருந்திருப்பாங்க? வேலை செய்யற இடத்துல இருந்திருப்பாங்க இல்லையா? இப்ப ஐநைக்கு எப்படி இருந்தாங்கங்கிறத இப்ப நினைச்ச உடனே நீங்க எங்கெங்க நீங்க இருந்தீங்களோ அதை நினைச்சு பாருங்க. இப்ப மிச்சம் தூரம் போவானா, நினைச்ச உடனே உங்களோட நினைவுல தெரிகிறத கொஞ்சம் நல்லா நோக்குங்க. முதல் டக்குண்டு அந்த நோக்க மாட்டீங்க, நோக்குறது பிடிபடாது. இப்ப நினைச்சிட்டீங்க, நினைவுல இப்ப நீங்க எப்படி தெரியுறீங்க? ஒரு பிம்பம் மட்டும் தெரியுது, உங்களோட ஒரு தோற்றம் மட்டும் தெரியுது. சின்ன டவுட் தான். இப்ப நான் இடத்துல நானா ஒரே நேரத்துல நானும் என்ன உணர்ந்துட்டு அந்த வந்த பொருளின் நானும் எப்படி ஒரே நேரத்துல நானும் உணர்றது? அதான். அப்ப இந்த கேள்வி அப்படியே வச்சுக்கோங்க, இடையில விட வரும். சரியா? அப்ப இப்ப நீங்க நினைவுல உங்களை பாக்குறீங்களா, உங்களோட பிம்பத்தை பாக்குறீங்களா? அத மறந்துறாங்க. இப்ப நீங்க யாரு? இன்னைக்கு பிம்பத்தை பாக்குறீங்கடா, நீங்க யாரு? நீங்க ஏகம். உள்ளது நானும் ஏகம். நீங்க ஏகமா இருக்கிறீங்க, இப்ப ஏக நிலையில இருக்கிறீங்க. இந்த நிலையில இருக்கக்குள்ள நீங்க அறிய நாடினது என்று சொல்றது, அறிவு வெளியானது என்று சொல்றது, எண்ணம் வந்துச்சு என்று சொல்றது, நினைச்சிங்க என்று சொல்ற எல்லாம் இன்னைக்கு ஒரே விஷயம்தான். உங்களோட அறிவுக்கேற்ப நீங்க வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா விளங்கி எடுக்கலாம். காலப்போக்கில் அது ஒரு நிலையில வந்துடும் எல்லாம். இப்ப இன்னைக்கு அப்படி இருந்த நீங்க உங்களை நினைச்ச உடனே அந்த நினைவுலாம் இப்ப நீங்க தெரியுறீங்க. நினைவுல அப்படி தெரிகிறது. என்னையா தெரியுது? கண்ணாடியில எப்படி கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பார்க்கக்குள்ள கண்ணாடிக்குள்ள தெரியுதோ ஒரு தோற்றம், அதே மாதிரி அந்த நினைவு என்கிற கண்ணாடியில, இல்லாட்டி நினைவு என்கிற அறிவுல, இல்லாட்டி நினைவு என்கிற எண்ணத்தில நீங்க என்னையா தெரியுறீங்க? பிம்பமா தெரியுறீங்க, பிம்பமா வெளியாகி இருக்கிறீங்க. அப்படி வெளியாயின உடனே உங்களோட நினைவு இப்ப எங்க நிக்கி? இங்க ஏகமா இருக்கிற அந்த இடத்துல இருக்கா, அந்த நினைவுல நிக்கா? அந்த நினைவுல எப்படி நிக்கண்டா, அந்த நினைவுல தெரிகிற பிம்பத்தை, அந்த தோற்றத்தை நான் என்று நினைச்சுக்கிட்டு நிக்க இல்லையா?
இப்ப நீங்க அதை நான் என்று நினைச்சுக்கிட்டு நிக்கிற வரைக்கும், நிக்கிற காலம் வரைக்கும் ஏகமாக இருந்துதான் நான் இதை நினைக்கேன் என்ற நினைவுலான் இது தெரியுது. அதை நான் என்று நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறதால என்ன மறந்து போய் இருக்கேன். அந்த அறிவு வருமா? வராது. ஈனைக்கு இன்னொரு சின்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் பக்குவமா கேட்கிற இடத்துக்கு உங்களோட அறிவு வந்திருக்கிறதால இதெல்லாம் ஆரம்பிப்பேன். இது ஆரம்பத்துல புரிவட. இப்ப ஈனைக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்படி நீங்க இப்ப நினைவுல ஏக வியாபகமா எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க யாரு? நினைவு. நான்ங்கிறது ஏகம். அந்த ஏகம் என்ன? நினைவு. நினைவுல எல்லாமாக இருக்கு பொதுவா. அப்படி இருக்கிற அதுல சரியா நீங்க என்று சொல்லி உங்களோட ஒரு பதிவு ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த பதிவை தானே நினைக்கிறீங்க. நினைச்ச உடனே சரியா இப்ப நீங்க அதை நினைச்சத அந்த நினைவுல நான் என்று எண்ணின உடனே, எண்ணத்துக்கு எடுத்த உடனே, இல்லாட்டி எண்ணத்துல வந்த உடனே அது என்ன செய்யுதுண்டா உங்களுக்கு ஒரு பொருளா தெரியுது. எதுக்கு? அந்த எண்ணத்துக்கு. அதை எடுத்துச்சே, நான் என்று எடுத்துச்சே, அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துல அது ஒரு பொருளா தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன நடக்குதுண்டா, இது நினைவுல இருந்ததானே நீங்க நினைச்சீங்க. நினைச்சதெல்லாம் அதை நான் என்று எடுத்தீங்க. அதை நான் என்று எடுத்ததெல்லாம் அது பொருளாயிச்சு. அப்படி பொருளாயினோட நினைவுல இருக்கிற எல்லாமே பொருளா தெரியுது. இப்ப அதுக்கு இதை அது எப்படி காட்டுறாங்கடா, அது காலத்துல இருக்கு சரியா, கட்டுண்டுதான் இருக்கு. ஆனா அந்த கட்டுண்ட துனியா உண்ட கவனத்தை ஏன் இருக்குதுன்னு காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா, அந்த கனவான உலகம் உண்ட கவனத்தை ஏன் ஈக்குது என்று கேட்காங்க. இப்ப அவரு அதுல கவனம் செலுத்தாம அதுல கவனம் அந்த அது கவனத்தை ஏன் ஈர்க்குதுன்னா உண்ட கவனத்தை அது ஈர்க்குதுங்க. அது அதாவது உண்ட கவனத்தை அது ஈர்க்குதுண்டா இவரு தான் கவனத்தை கொண்டு போறாரே அல்லாமல் அது இவர கவனத்தை எடுக்கல. நல்ல நுட்பமா கிடைக்கும். இவரு தான் அதுல கவனத்துக்கு போறாரு. ஆனா இவர் கவனிக்க வந்த யாரு? தன்னை பார்க்க, தன்னை உணர, தன்னைத்தான் கவனிக்க வந்த உடனே அவர் கவனிச்ச உடனே அது என்ன ஆகுது? அது ஒரு பொருளா உணருது. தன்னை பொருளா உணர்ந்த உடனே புலன்கள் எல்லாம் வேலை செய்யுது. இப்ப என்ன செய்யுதுன்ற அந்த புலன்கள் வேலை செஞ்ச உடனே சூட்சுமத்தை மறந்து, தண்டை இருப்பு நிலைய மறந்து, தான் யாருங்கிறத மறந்து, நினைவுல வந்திருக்கிற அந்த பிம்பத்தை, அந்த தோற்றத்தை நான் என்று எடுத்து நிஜமனை நம்பி அங்க ஒரு வாழ்க்கைய ஒரு ஆரம்பிக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சதால இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்லணும். அப்பா சாஹிப் நல்லா சந்தோஷப்படுவார். முக்கியமா ஹவ்வாவை கவனிச்சதால அவரே சொர்க்கத்துல இருந்தாரு சரியா. அவ்வளவு சொர்க்கத்துல அவ்வளவும் இருந்துச்சு. அவர் எப்ப ஹவ்வாவை கவனிச்சாரோ அப்ப நாம் வேற அவ வேற, அந்த வேறு என்கிற அந்த எண்ணம் என்ன செஞ்சிட்டு அது எப்படி உருவாயிருக்கு தெரியுமா? அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு தெரியுமா?
இவர நினைவுல இவர அறிவுல வெளிப்பட்ட அந்த பிம்பம் இருக்கே, அத நான் என்று எடுத்த உடனே இங்க என்ன நிலையில அவர் இருக்காரோ, இப்ப நினைச்சவர் இருக்காரா இல்லையா, அவர் ஏகமா இருக்காரு. அப்படி ஏகமா இருக்கிற நிலைய மறப்பாருதான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுங்க, நான் சொல்றது உதாரணத்தை வச்சு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மணித்தியாலத்துக்கு முதல் இருந்த இடத்தை நினைவுல எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா, நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களா, இப்ப இந்த வீட்டை நீங்க இருக்கிற நிலைய ஞாபகத்திலே வச்சிருப்பீங்களா, மறப்பீங்களா? மறந்துடுவீங்க. இங்க இப்ப நீங்க என்ன நிலையில இணைக்கு இருக்கிறீங்க, நீங்க ஈனைக்கு ஏகமா இருந்தாலும் சரி, கட்டுண்டவனா இருந்தாலும் ஈனைக்கு மொத்தத்தில மறந்துடுவீங்க. இப்ப அந்த இளம் வயசுல நினைச்சு இருந்தோண்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? அது அனுபவத்தில் இருக்குதானே. அந்நேரம் நீங்க உங்களை மறந்து எந்நேரமும் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தியா இல்லையா? இப்ப ஏன் இந்த உதாரணம் காட்டுற தெரியுமா? மறக்காம இருக்கிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. பிள்ளையாடுத்துக்க வாடா, இதுகள் தானே மறக்காம இருக்கும். டக்குண்டு ஒரு அறிவை காட்டும். அப்படி நாம எத்தனை பேரை நினைச்சிருப்போம். அப்ப அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் நாம இருக்கிற ஸ்கூல, இருக்கிற வீட்டை, இருக்கிற ரோட்டை, இருக்கிற கடைய, இருக்கிற ஜொப்ப, இருக்கிற ஆபீஸ மறந்து போயிருக்கலையா? மறந்ததுக்கு பிறகுதான் டக்குண்டு நினைவு வருகிறது, ஓ நான் இந்த வீட்டை இருக்கேன். அப்ப இவ்வளவு நேரமும் நான் அந்த ஞாபகத்தில இருந்தேன், அதை நினைச்சிட்டு இருந்தேன் என்கிறது அதுக்கு பிறகுதான் நான் தெளிவாகிறேன். இது உதாரணம். இதே மாதிரி நீங்க உங்களை நினைவுல கண்டவுடனே, நினைவுல வெளிப்பட்டு இருக்கிற அந்த தோற்றத்தை நான் என்று எடுத்த உடனே இன்னா இருக்கிற ஏக நிலையம் மறந்துடுறோம். ஏனடா இப்ப அதை நான் என்று நம்பி வாழ்றோம். நாம் அங்க ஒரு வாழ்க்கை ஒன்று நடத்துறோம். ஆனா அது வழியாகி இருக்கு. என்ன காரணம்? ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி ஆதியின் பிம்பங்களாய் என்று சொல்றாங்களா, ஆதியின் பிம்பமாய் என்று ஒரு நிலையில சொல்றாங்களா? ஒரு நிலையில சொல்றாங்க பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிற்பது. அப்ப இப்ப என்ன அர்த்தம்டா, அந்த பிம்பமா வெளியான நோக்கம் என்ன? தன்னை அறிகிற நோக்கம். பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூவிலகில் ஈர்ந்து தரும் களிமா என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப ஈனைக்கு ஆதியின் பிம்பமாய் அறிவிலே வெளியாகி அறியாமல் நிக்கிற காரணம் என்னண்டா, அது நினைவுல வெளியாகி இருக்கிற, அறிவுல வெளியாகி இருக்கிற பிம்பம் என்று உணராம, அப்படி பிம்பம் அதை நான் என்று சொல்லி ஒரு பொருளா உணர்ந்து அது ஒரு தனி பொருளாக எடுபட்டது. எதால? அந்த புலன்கள் ஊட்டின அறிவால, புத்தறிவால புவியில் பிறந்ததாய் நம்புகிறார். இப்ப நினைவுல வந்திருக்கிறத, நினைவுல அவர் நினைச்சு பார்த்தத அவரு புவியில பிறந்ததாக நம்பிட்டீங்க. ஆனா அங்க பிறந்தையா பிம்பம் வந்தையா? அப்ப இப்ப அந்த பிம்பத்தை அவர் ஏன் அறிவுல நினைவுல வெளிப்படுத்தினார்னா அறியறதுக்கு. அப்ப அறிகிற வேலையை விட்டு போட்டு அறிகிற வேலையை இன்னைக்கு மறந்து என்ன செய்யறாரு? அறிய வேண்டிய அந்த பொருளையே நிஜமாக எடுத்து நிஜமென நம்பி அவர் நினைவுல தெரிகிற எல்லாத்தையுமே அவர் பொருளாக கண்டு ஒரு வாழ்க்கை என்று வாழ்ற. இப்ப ஈனைக்கு அவரு அந்த ஆதியின் பிம்பமா அறிவுல வெளியாயின உடனே அத தன்னை ஒரு பொருளண்டு எடுத்த உடனே அத பொருளண்டு உணர்த்துறதுக்கு ஒரு எதிரிட தேவையா இல்லையா? எனக்கு உடன்பாடு இல்லாத வெளியானே
ஆமா உடன்பாடுல வெளியாயின உடனே சரியா அந்த வெளியான அந்த அறிவு அதை உணர்த்தி கொடுக்கறதுக்கு ஒரு எதிரடியான செய்தி. அந்த எதிரிட வந்ததுதான் ஹவ்வாங்கிறது. அப்ப ஈனைக்கு அதை எப்ப கண்டாரோ அப்ப தன்னை அறியறத மறந்து தன்னை உணர்றத மறந்து தான் ஒரு பிம்பம் நினைவுல வெளியாகி இருக்கிற ஒரு பிம்பம் என்கிறத உணர்றத மறந்து அங்க என்ன செய்யறாரு? ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா அவர கவனத்தை என்ன செய்யுது? ஈட்டிட்டு அவர் கவனத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இவரு வந்த நோக்கம் என்ன என்ற தோஸ்தாது எப்படி சொல்றாங்கடா, ஏற்கனவே தந்த விளக்கத்தை இப்ப பாடல் மூலம் உங்களுக்கு தெளிவாக்கித்தாரு. கனவினில் கண்ட பொருள், கனவினில் கண்ட பொருள், இப்ப நினைவுல கண்ட பொருள், கனவுல கண்ட பொருள், காண்போனே தனியன்றி கருவினில் வேறியாமோ ரெண்டு தான். அப்ப கருவுல இருக்கிற பொருளை சரியா அந்த கருவாக இருக்கிறவன் கனவுல என்ன செய்கிறான்? காண்றான். ஏனென்னா அந்த கருவுல அந்த பொருள் கனவுல காண்ற மாதிரி நிலைக்கு வராது, காணேலாது. ஹக்கு காட்சிக்கு எட்டிடாத பேச்சுக்கு தட்டிடாத அந்த பேரின்ப தேனூற்று கனவுல காட்சிக்கு எட்டுவதாக பேச்சுக்கும் தட்டுவதாக என்ன செய்யுது? அவனுக்கு தெரியுது. இந்த காண்போன்கிற இந்த காணுதலும் இந்த புலன்களை கொண்டு கட்டுண்ட காணுதல் இல்லை. இது அந்த காணுதல்ல காண்ற பொருளை நான் சொல்லல. இப்ப நீங்க எல்லாருமே அதைத்தான் எடுப்பீங்க. இப்ப அது எனக்கு விளங்கும் தெளிவா. அது புலன்களால பார்க்கக்கூடிய காட்சி. அது கனவுல இருக்கிறவரு தன்னை ஒரு தனிப்பொருளாக காண்ற கட்டுண்ட புலன்களுக்கு அமைவாக தன்னை காண்ற நிலை. அது இந்த காண்போன் காண்ற நிலை இருக்கே, நீங்க தான் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம், உங்களோட அனுபவத்தில் இருக்கு. இப்ப கனவு கண்டு கொண்டிருக்கிறவன் அந்த கனவை எப்படி கண்டுகிட்டு இருக்கான், அந்த பொருளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்ங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு கனவு கண்ட ஒரு கனவு பாருங்களேன், இப்ப நினைச்சு பாருங்களேன். இப்ப கனவுல கண்டு கொண்டிருக்கிற நீங்க நான் எதை எடுத்தீங்க? உங்களோட உருவத்தில உங்களோட தோற்றத்தில அந்த கனவுல தெரிஞ்சதானே நான் எடுத்தீங்க. மொத்த எல்லாத்தையுமே நீங்க நான் எடுத்தீங்களா? ஏன் எடுக்கல? இங்க காண்போனுங்கிறது அவன் காண வந்தது உங்களைத்தான். ஆனா அந்த கனவாக இருக்கிறது அத்தனையும் அவன் நான் என்று சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கா? இல்ல ஏற்கனவே அவனாகவே இருக்கா? இல்ல, அவனாகவே இருக்கிறது. அவன் நினைவுல இருந்து தானே வெளிப்பட்டிருக்கி. அப்ப நினைவுல இருந்து வெளிப்பட்ட எல்லாம் அந்த நினைவுல இருந்து வெளிப்படுறதுக்கு முதலும் நினைவுல வெளிப்பட்ட போதும் நினைவிலிருந்து அந்த கனவு கலைஞ்சதுக்கு பிறகு நினைவுல இருக்குமா இல்லையா? நினைவுல இருக்கா இல்லையா? இப்ப அதை எல்லாத்தையும் நான் எடுக்கணுமா? அவன் ஏற்கனவே அந்த நானுங்கிறதுல அது இருக்கி. இதை ஒஸ்தாது எப்படி சொல்றாகேண்டா, கனவினில் கண்ட பொருள் காண்போனே தனையன்றி கருவினில், கருவுல வேறியாமோ வேறையா கேட்டு போட்டு
பேரண்டம் எல்லாம் பேரண்டம் எல்லாம் அவன் சொல்லால் ஆனதன்றோடு இருக்காங்க. பேரண்டம் எல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ ஆயிச்சா கேட்காங்க. ஆரம்ப பிள்ளையா இருந்தா ஆம் ஆயிச்சு. அதை விட கொஞ்சம் படித்தரம் கூடின பிள்ளையா இருந்தா ஆகிச்சு தான், ஆகையும் இல்லதான். ஆகிச்சு தான் ஆனா ஆகல. ஒரு பாட்டை சரியா கவனிங்க. எப்படி கேட்கலண்டா, பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. ஆனதன்றே என்று சொல்லியும் இல்லை, ஆனதன்று என்று சொல்லியும் இல்லை, ஆனதன்றோ. கேள்வி இப்படி வருதா? அப்ப ஆரம்பப்புள்ள ஆயிச்சு தான், அடுத்த கட்டத்துக்கு வரவரு ஆகிச்சு தான் ஆனா ஆகல. அந்த கனவுல இருக்கிற பொருளை உணர்ந்தவரு ஆயிச்சா ஆகலை. அத இன்னொருக்கா விளங்குறதுக்கு லேசா கொஞ்சம் விளக்கி தரையா? சொல்லுங்க. ரைட். இன்ன நீங்க இருக்கிறீங்க, இப்ப உங்களே எடுங்க உதாரணத்துக்கா. இப்ப கனவுல வார பொருட்கள் எல்லாமாக இப்ப நீங்களே இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களே. இன்னைக்கு அப்படி கனவுல வார கோடா கோடி பொருட்களாகவும் நீங்க இருக்கிற இந்த நிலையில இவ்வளவு கோடி பொருட்களாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க, இல்ல உங்களை நீங்க நான் உணர்ந்துட்டு இருக்கிறீங்களா? என்னதான் நான் என்று உணரணும். அப்ப இன்னைக்கு நீங்க கோடி பொருட்களாக கனவுல வெளியாகிற அத்தனை பொருட்களாக நீங்க இருக்கிறீங்களா? இல்ல. ரைட். இப்ப இந்த நிலையை மறந்துறாங்க. இப்படியே இருக்க நீங்க என்ன உறங்குறீங்க, உறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கிட்ட கனவு வெளியாகுது. கனவு வெளியாயின உடனே கனவுல 1000 கோடி பேர் வந்திருக்கா. வானம் வந்திருக்கு, பூமி வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு இப்ப கனவுல. இப்ப நீங்க அதுல ஒரு ஆளா வந்திருக்கிறீங்களா இல்லையா? இப்படி வந்திருக்கிற எல்லாம் கனவுல எப்படி வெளிப்பட்டுச்சு, எப்படி வெளிப்படுத்தப்பட்டுச்சு? நினைவுல இருக்கிறதா? ஏதோ வெங்கலன் நினைவுல இருக்கிறதால அந்த நினைவுல இருக்கிறது கனவுல வெளிப்பட்டு. சரியா? இப்ப வெளிப்பட்ட போது வெளிப்பட்டிருக்கிற அந்த நிலையில இப்ப இந்த பாட்டு எடுத்து பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு, பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. இப்ப நீங்க கனவுக்குள்ள இருந்துகிட்டு ஒரு தனிப்பொருளாக உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கும் இந்த கொள்கையை தரக்குள்ள எப்படி தரணும்? இந்த காண்றவன் இருக்கானே அவன் சொல்லால் அவனில இதெல்லாம் ஆகியிருக்கா என்றோன்னு உங்களுக்கு ஓம் ஆகிருக்கி என்று விளக்கம் தந்தாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யறீங்களா, அவனுடைய நாமமாக அத்தனையும் இருக்கென்று சொல்லி ஞாபகப்படுத்துறீங்க, திக்ர் செய்யறீங்க. இப்ப செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அந்த அவனிலே அத்தனையுமாக ஆகி இருக்கிற அவன் ஞாபகப்படுத்துற அந்த ஞாபகப்படுத்தல் இப்ப உங்களோட சம்பந்தப்படும். நீங்களும் அதோட சம்பந்தப்படுவீங்க. படக்குள்ள அடுத்த கட்டம் ஒன்று இப்ப என்ன வரும்? அப்ப நினைவுல இது அத்தனையும் இருக்கி. எப்படி இருக்கி? நிலையா இருக்கி, பொதுவா இருக்கி. அப்ப இருக்கி ஆனா இல்ல, கனவுல இல்ல.
நினைவுல இருக்கு. அப்ப இல்ல இருக்கு. இப்ப இங்க திக்ர் மத்தியபத்துக்கு வந்து இருக்கிறீங்க, வந்த உடனே இப்ப இன்னும் தியானத்தை விட்டே நீங்க வாழ்றல்ல. இப்ப இந்த தியானம் மிகைக்கிற பொழுதோ, இந்த ஞாபகப்படுத்தல் மிகைக்கிற பொழுதோ, இப்ப நினைவுக்குரியவனை நீங்க உணர்வீங்களா இல்லையா? யாரென்று உணர்வீங்க? சரியா செல்லுங்களேன். இவ்வளவு உறவாட்ட நடத்தி நான் தான் என்று உணர்ந்த உடனே இப்ப நினைக்கிறதும் கனவுல வந்ததும் ஆணையா அப்படி உண்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆயிச்சா? ஆகல. எண்ணத்தின் தோற்றம் இல்ல. அப்ப நிப்பாட்டுவோமா? அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மேல கொஞ்சம் போகல. உங்களுக்கு தட்டிச்சேன் படி. அப்படி இல்லை, இதுக்கு மேல போக இயலாம இருக்கு. காட்டும் யாரென்று உன்னை காட்டும் ஹக்கென்று நினைவூட்டும். அந்த நிலைக்கு வரக்குள்ள ஹக்கென்று நினைவூட்டும். நினைவுண்டு வரும் உங்களுக்கு, நீங்க எடுக்கிறல்ல அந்த நினைவு, அது நினைவுக்கு ஏகமா. அது என்ன செய்யுமாண்டா உங்களை ஹக்கென்று நினைவூட்டும். இப்ப நீங்க நானாக இருக்கிற இன்னா இருப்பு நிலையை நான் காட்டின மாதிரி, உதாரணத்துக்கு தான் அதை காட்டேன். ஏக வியாபகமாக நான் இருக்கிற மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறேன் என்ற நித்திய நிலையை உணர்வீங்களா இல்லையா? உணர்ற இடத்துக்கு வருவீங்களா இல்லையா? இப்ப என்னையாவதோட படைச்சியா நீங்க? படைக்கல. ஏதாவது அப்போ உஸ்தாது எப்படி சொல்றாங்க, பேரண்டம் யாவுமே அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. எப்படி நிப்பாட்டிக்க, எப்படி கொண்டாந்து நிப்பாட்டி நமக்கு அந்த பாயிண்ட், அந்த விஷயத்தை தாரா. அடுத்தது பாருங்க, நீ ஏது நான் ஏது. இப்ப நீங்க கனவுல வந்தது இருக்கே, சாஹிப் நாண்டு கனவுல ஒரு ஆள் வந்தாரு, அனசாபிஷன் கனவுல ஒரு ஆள் வந்தாரு. இப்ப ரெண்டு பேரும் எடுப்பேன் நான் உதாரணத்துக்கு. நீ ஏது நான் ஏது, அந்த நினைவுக்கு வந்த நினைவாக வந்த அவன் தானே இருக்கான். இப்ப அவனுக்கிட்ட நீங்கள் நான் இருக்கேனா, நீ ஏது நான் ஏது, நிலையான அவனன்றி அணுவேனும் இல்லையப்பா. அணுவும் இல்லையா? இத கட்டங்கட்டமா தெளிவா புடிங்க நீங்க. உங்களுக்கு முதல் கட்டத்தை தந்து, இரண்டாவது கட்டத்தை தந்து, இப்ப மூணாவது கட்டத்தை தந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு அங்காலையும் இருக்கு. அப்ப நீங்க நான் ஏகம் என்று உணர்ற அந்த உணர்வு நிலை உங்களை இந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை உணர வைக்கும். உணர வச்சு நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும். நிகழ்காலத்திலேண்டா இக்கணத்தில நான் இருக்கணுங்கிற இருப்பே இருக்கு. அப்ப இத உஸ்தாது எப்படி எழுதுறாங்க, அம்மா என்ற அறியணும் என்று நாடின எங்க அம்மாங்கிற நிலையில, அம்மா என்றா அந்த அம்மாங்கிற நிலையில நான் அறிய நாடினே. அப்ப அந்த அறிய நாடின அந்த நிலையை அனுபவத்தில உணர வைத்து, அனுபவத்தில அறிய வைத்து, படிக்க வைத்து, கற்றுக்கொள்ள வைத்தென்றெல்லாம் சொல்லல, நல்ல வழங்கணும். அனுபவத்தில உணர வைத்தண்டா தன்னில் தன்னையே உணர்ற நிலையை, தன்னில் நான் ஏக வியாபகமா இருக்கிறேன் என்கிற அந்த உணர்ற நிலையை உணர வைத்து நிகழ்காலத்தில் இக்கணத்தில் இருத்தி வைக்கும் களிமா. இந்த களிமாட பெருப்பம் விளங்குதா? களிமா எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமான்னு கேட்கறது விளங்குதா? அப்ப இப்ப
மொத்தத்தில நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களோட நினைவுல இருக்கிறதாக தெரிஞ்சிட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ஏகமா இருக்கிறதாக தெரிவிங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அந்த நினைவுல தெரிகிறத நான் என்று சொல்லி அதை எடுத்து அங்க நீங்க உட்கார்ந்தீங்களா, அதை நிஜமென நம்பி வாழ்ந்தீங்களா, ஏக வியாபகமா இருக்கிற நிலையை நீங்க மறந்திருப்பீங்க. உங்களுக்கு எது வேணும்? நித்தியமா இருக்கிற நிலையான இருப்பு வேணுமா, இல்ல நினைச்சு மறந்து நினைச்சு மறந்து நினைச்சு மறந்து நினைச்சு மறந்து நிலை இல்லாத இருப்பு நிலை வேணுமா? நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அது நீங்க முடிவு பண்ணணும். நான் ரெண்டையும் காட்டிதான் தெரியும். சரியா? அப்ப இதோட நிப்பாட்டுவோம்.